நீங்க சொல்ற மாரி நான் ஸ்கின் கேர் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கேன். ஆனா எனக்கு பெருசா ரிசல்ட்டே இல்லன்னு ஃபீல் பண்றீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் கன்சிஸ்டன்சிய மிஸ் பண்றது. நீங்க எந்த அளவுக்கு அந்த ஒரு ப்ராடக்ட்ட கன்சிஸ்டன்ட்டா யூஸ் பண்றீங்களோ, ஒரு அட்லீஸ்ட் 3 to 4 மந்த்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் அந்த ப்ராடக்ட்டோட ரிசல்ட் உங்களுக்கு தெரிய வரும். அடுத்த மிஸ்டேக் வந்து ஓவர் அப்ளிகேஷன். அதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அப்ளை பண்ற சன்ஸ்கிரீனுக்கு இந்த 2த்துக்கும் கேப் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஆச்சு இருக்கணும். அப்பதான் அது ப்ராப்பரா அப்ளை ஆகும் ஸ்கின்ல. அதே மாதிரி கையில போட்டு தேய்ச்சி அப்ளை பண்ணாம ஜஸ்ட் விரல் நுனியில வச்சுட்டு ஜஸ்ட் ஒன்று அப்ளை பண்ணி விடுங்க போதும். அதுக்கு மேலே போட்டு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி தேய்க்கிறதுனால தான் இந்த சன்ஸ்கிரீன் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பேட்சியாக ஒயிட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் கேப் விட்டு அதுக்கப்புறமா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் காஸ்ட்டோ இல்லை பேட்சியாக இருக்கிறதோ அது எதுவுமே இருக்காது. இதில் இன்னொரு மிஸ்டேக் வந்து இப்போ ரெகுலராக நான் மேக்கப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றப்போ டபுள் கிளென்ஸ் பண்ணாமல் உங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. அது டே கேராக இருந்தாலும் சரி, நைட் கேராக இருந்தாலும் சரி. எப்பயுமே மேக்கப் ரிமூவலுக்கு ஒரு ப்ராப்பர் கிளென்சர் வச்சுக்கோங்க. கிளென்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் ப்ராடக்ட் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு போடணும். இதில் இன்னொரு மிஸ்டேக், நைட்டு நான் தூங்க போகிறதுக்கு ஒரு ஜஸ்ட் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ராடக்ட் அப்ளை பண்ணிட்டு அப்படியே போய் தூங்குனீங்கன்னா அது வேஸ்ட்டு. ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடியாச்சும் நீங்கள் அதை அப்ளை பண்ணி அது ப்ராப்பர் அப்சர்வ்ஷனுக்கான ஒரு டைம் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதில் ரிசல்ட் தெரியும். இது எல்லாமே கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட்டு நான் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் உங்கள் ரிசல்ட்டு தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா. ஏன்னா ஸ்கின் கேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வேணுன்றதுக்காக தான் பண்ணுறோம். இந்த மாதிரி அவசரமாக அப்ளை பண்ணிட்டு போகிறதுனால யாருக்கும் எந்த யூஸும் இல்லை. கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டை உங்களுக்கு பார்க்க முடியும்.